ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறிய ஒரு கார்டன் பிளாக் பார்ப்போம். எவ்வளோ பெரிய கருவேப்பிலை மரம் பாருங்கள். ஸோ நாங்கள்லாம் முந்தி கடையில் வாங்கி சாப்பிட்டு பழக்கம். சந்தையில் மார்க்கெட்டில் போய் தான் கருவேப்பிலை வாங்கி. இங்கே எவ்வளோ கருவேப்பிலை நிற்கிது வேலை செய்ய இடத்துல. இது இந்த நந்தியாவட்டைன்னு நினைக்கிறேன், அந்த செடி. அதுக்கப்புறம் இது ஒரு பூ, அலங்கார பூ. இது என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஈக்கு கிழிக்கிறதுக்கு வாழை எடுத்து போட்டிருக்கு, வாரியலுக்கு. இது நம்ம செம்பருத்தி செடியும் நந்தியாவட்டையும் மிக்ஸ் ஆகி நிற்கிது. அதுக்கப்புறம் இது மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கின அந்த கீரை செடி. அதுக்கப்புறம் இது புதினா காஞ்சி போச்சு. இதுவும் ஒரு மூலிகை செடி தான், அது என்னன்னு தெரியலை. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு மூலிகை கன்று தான். இது இந்த விஷக்கடிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, அந்த மூலிகை கன்று. அதுக்கப்புறம் இதுவும் கீரை, அது மிளகாய் கன்று. இது நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இது ஒரு செடி, இது என்னதுன்னெலாம் எனக்கு தெரியலை. அடுத்து கிறிஸ்மஸ் மரம் ஒன்று பெருசு நிற்கிது. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய மருதாணி நிற்கிது பாருங்கள். கோன் வாங்கி வச்சு பழகினவங்களுக்கு இந்த மருதாணி கண்ணெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இது இந்த பால்சம் கண்ணுன்னு ஒரு கண்ணு சொல்லுவாங்க பூக்குமே. இது மல்லிகை செடி வெட்டி விட்டு தளர்த்திடுச்சு. அதுக்கப்புறம் இது மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கின செவ்வந்தி கண்ணு தான். அந்த விதை வாங்கி போட்டு வளர்ந்தது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா?